இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி சில பேர் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறாங்க. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற மாமனிதரால் தோற்றுவிக்கப்பட்ட கட்சி அதிமுக கட்சி. அம்மா என்ற தெய்வத்தால் கட்டி காக்கப்பட்ட கட்சி அதிமுக கட்சி. அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இங்கு இருக்கின்ற மக்களோடு, தமிழகத்தில் இருக்கின்ற மக்கள் ஆதரவோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி அதிக இடங்களிலே வென்று அதிமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். அது எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. நம்முடைய கூட்டணி வெற்றி கூட்டணி, மக்களுக்காக பாடுபடுகின்ற கூட்டணி. நம்முடைய இருவரும் தலைவர்கள் நமக்காக வாழ்ந்தார்கள். நம்முடைய வரலாறை பாருங்க. எத்தனையோ கட்சி தமிழகத்தில் இருக்குது, இந்தியாவில் இருக்குது, சில புதிய கட்சிகள் தோன்றி இருக்கின்றன. ஆனால் நம்முடைய தலைவர்கள் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவர் அம்மா, இந்த மக்களுக்காக வாழ்ந்த மறைந்த தலைவர். இருவரும் தலைவர்கள் இறைவனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்கப்பட்ட கொடை. தனக்காக வாழாமல் மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள். நம்முடைய தலைவர்களுக்கு வாரிசு கிடையாது, நாம் தான் வாரிசுகள். தமிழ்நாட்டு மக்கள் தான் வாரிசுகள். நமக்காகத்தான் அவள் இரவு பகல் மாறாமல் உழைத்து நமக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வந்து இந்தியாவிலேயே எந்த மாநிலத்துக்கும் இல்லாத அளவிற்கு சிறப்பான திட்டங்களை கொண்டு வந்து அதன் மூலமாக தமிழகம் இந்தியாவிலே வளர்ந்த மாநிலம் என்ற பெருமையை உருவாக்கிய தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள். நீங்க மற்ற தலைவர்கள் பாருங்க, அவருடைய குடும்பத்தை பத்தி தான் சிந்திப்பாங்க. ஆனா நம்முடைய தலைவர்கள் மக்களை பத்தி சிந்தித்தார்கள். அப்படிப்பட்ட தலைவர்கள் உருவாக்கிய கட்சி அதிமுக கட்சி. என்ன எண்ணி பாருங்க, தமிழகத்தில் ஒரு கட்சி இருக்குது, குடும்ப கட்சி. அந்த குடும்பத்துக்கு மட்டும்தான் அந்த கட்சி தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆட்சி அதிகாரம் எதுவா இருந்தாலும் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் வருவாங்க, மற்ற யாரும் வர முடியாது. திரு கருணாநிதி அவர்கள் இருந்தார் முதலமைச்சராக, அவர்தான் திமுக கட்சிக்கு தலைவர். அதுக்கு பிறகு மறைவுக்கு பிறகு திரு ஸ்டாலின் அவர்தான் திமுக கட்சிக்கு தலைவர். அவர்தான் அந்த கட்சியினுடைய வெற்றி பெற்ற முதலமைச்சராக இருப்பார். இப்பொழுது திரு கருணாநிதி குடும்பத்தில் இருக்கின்ற திரு ஸ்டாலினுடைய மகள் இன்றைய தினம் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் இருக்கிறார். ஆக குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் அந்த கட்சிக்கும் பொறுப்புக்கு வர முடியும், ஆட்சி அதிகாரத்துக்கும் பொறுப்புக்கு வர முடியும். வேற எவரும் வர முடியாது. ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜனநாயகம் உள்ள ஒரு இயக்கம். ஜனநாயக இயக்கம் இப்படி ஜனநாயகம் உள்ள ஒரு இயக்கத்தில் தான் சாதாரண அடிமட்ட தொண்டன் கூட எம்எல்ஏ ஆக முடியும், எம்பி ஆக முடியும், அமைச்சராக முடியும், முதலமைச்சரே ஆக முடியும். சாதாரண கிளை செயலாளர் தான் இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளராக முடியும். வேற எந்த கட்சியிலாவது முடியுமா? இது ஒரு ஜனநாயக கட்சி. இங்கே உழைக்கின்றவர்களுக்கு மரியாதை உண்டு. உழைப்புக்கு ஏற்ற பதவி அவருடைய வீட்டு கதவை தட்டி தானாக வந்து பதவி கொடுக்கின்ற கட்சி அதிமுக கட்சி. திமுக அப்படி அல்ல, அது ஒரு குடும்ப கட்சி, வாரிசு அரசியல், அது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி. திமுக கட்சி அல்ல, கார்ப்பரேட் கம்பெனி. அந்த குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் தான் உச்சபட்ச பதவிக்கு வர முடியும். அதோட திருமதி கனிமொழி அவர்கள் நாடாளுமன்ற கூட்டுக்குழு 2 அவைக்கும் அவர் தான் தலைவர். டி.ஆர். பாலு இருந்தாங்க, அவரை எடுத்துட்டாங்க. எல்லாமே திமுக கட்சி சேர்ந்ததுதான். திமுக திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் பதவிக்கு வர முடியும். அப்படிப்பட்ட கட்சி தமிழகத்தில் தொடர வேண்டுமா? சொல்லுங்க. குடும்ப ஆட்சிக்கு, வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் 2026 தேர்தல் நிறைவேற்றி தருவீங்களா? ஆக இன்றைய தினம் இந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இயக்கத்தை தோற்றுவிக்கின்ற பொழுது தீய சக்தி திமுக என்று குறிப்பிட்டார்.
அன்றிலிருந்து இன்று வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தீய சக்தி திமுகவை வீழ்த்துவதற்கு எவ்வளவோ அவதாரம் எடுத்து வீழ்த்தி வந்த கட்சி அண்ணா திமுக கட்சி. புதுசு புதுசா வர்றாங்க, ஏதோ பேசுறாங்க. அண்ணா திமுக தான் எதிரிகளை வீழ்த்தக்கூடிய பலம் வாய்ந்த கட்சி. எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 31 ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆட்சி செய்த கட்சி. அந்த 31 ஆண்டு காலம் ஆட்சி செய்த காரணத்தினால்தான் தமிழகத்தில் எண்ணற்ற திட்டங்கள் கொண்டு வந்து கிராமத்திலிருந்து நகரம் வரை தமிழகம் வளர்ந்து இன்றைக்கு இந்தியாவில் ஒரு முதன்மை மாநிலமாக வருவதற்கு அடித்தளம் விட்ட கட்சி அதிமுக கட்சி, அதிமுக அரசாங்கம். அதே போல அதிமுக பொன்விழா கண்ட கட்சி, நேற்றைக்கு துவங்கிய கட்சி அல்ல, பொன்விழா கண்ட கட்சி. அப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நாட்டு மக்களுக்காக நன்மை செய்வதற்காக தோற்றுவிக்கப்பட்ட கட்சி. அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக தலைமையிலே அமைக்கப்படுகிற கூட்டணி அதிக இடங்களிலே வென்று அதிமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க நீங்கள் அத்தனை பேரும் உறுதியாக இருக்க வேண்டும் என்று இருக்கிற கூப்பி வேண்டி கேட்டுக் கொள்கின்றேன்.